பரீட்சைகள் நிறைவடையும் வரை குறித்த வகுப்புகளை நடாத்துதல், பாடங்களுடன் தொடர்புடைய விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயல்முறைகளை நடாத்துதல் உள்ளிட்ட அனைத்து பிரசார நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட உள்ளது. எவரேனும் ஒரு நபர் அல்லது நிறுவனம் இந்த விதிமுறைகளை மீறி செயற்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அல்லது 119 எனும் போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் 1911 எனும் துரித அழைப்பு இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாட்டை மேற்கொள்ள முடியும். இதனிடையே 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். 3,82,249 பாடசாலை பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக அவர் கூறினார். 69,214 தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். இதற்கமைய மொத்தமாக 4,51,463 பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பரீட்சை நடைபெற உள்ளது. 3,545 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ளது.